தோழர்களே, இன்று இந்த நம்முடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய மே தினத்திலே நாங்கள் வடக்கிலிருந்து வந்திருக்கின்றோம், தெற்கிலிருந்து வந்திருக்கின்றோம், கிழக்கிலிருந்து வந்திருக்கின்றோம், மலையகத்திலிருந்து வந்திருக்கின்றோம். ஆகவே இன்று முழு இலங்கையும் இங்கே இந்த அனுராதபுர நகரத்திலே கூடியிருக்கின்றார்கள். இதுவே இலங்கையினுடைய ஒற்றுமைக்கும் சமத்துவத்திற்கும் சமாதானத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. தோழர்களே, நான் மலையகத்தை சார்ந்தவன், மலையக தோட்ட தொழிலாளர் பரம்பரையிலிருந்து வந்தவன். ஆகவே இந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள், உங்களுக்கு தெரியும், இன்று ஏற்கனவே வசந்த சகோதரர் அவர்கள் சொன்னார், இன்று மிக நீண்ட கால போராட்டத்தின் பின் 1700 ரூபாய் சம்பளம் தருவதாக ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கிறார் கொட்டகலையில் நடந்த மே தின விழாவில். உங்களுக்கு தெரியும், இது பல வருடங்களாக தொழிலாளர்கள் போராடி பெற்ற ஒரு போராட்டத்தினுடைய பெருபேறு. இது தொழிலாளர் போராட்டத்தின் பெருபேறாக இருக்கின்றது. அதே வேளை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அழுத்தம் தான் இந்த 1700 ரூபாய் கொடுப்பதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 1700 ரூபாய் என்பது இப்பொழுது கெசட் பண்ண ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் முதலாளிமார் சம்மேளனம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. இது ஒரு பக்கமான கருத்தாக இருக்கின்றது, அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது, தொழிற்சங்கங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், என்பிபி சார்ந்த தொழிற்சங்கம் 2000 ரூபாவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது 1700 ரூபாய்க்கு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மலையக மக்கள் கடந்த 200 வருடங்களாக காட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. சமூக, பொருளாதார, அரசியல் உரிமைகள் பறிக்கப்பட்டு இந்த நாட்டிலே அடிமைகளாக இருக்கின்றார்கள். இதை தொடர்ந்து பரம்பரையாக ஆட்சி செய்து வந்த குடும்ப ஆட்சி அவர்களை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கின்றது. இன்னும் கூட பல தொழிலாளர்கள் இந்த மே தினத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மிக கவனமாக யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம். மிக நீண்ட கால போராட்டத்திற்கு பின் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது, இந்த அனுராதபுரம் இந்த கிரவுண்டை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிகின்றது, மக்கள் கூட்டம், இலட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் இன்று இந்த நாட்டை மாற்றி அமைப்பதற்கு, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் சமூகத்தையும் மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, குறிப்பாக இன்று எங்களுக்கு தெரியும், விவசாயிகள், தமிழிலே சொல்லுவார்கள், விவசாயி நிலத்திலே கால் வைக்காவிட்டால் தம்பி நீ சோற்றிலே கை வைக்க முடியாது. விவசாயி நிலத்திலே கால் வைக்க விட்டால் நீ தம்பி சோற்றிலே கை வைக்க முடியாது. ஆகவே விவசாயினுடைய அந்த உழைப்பு தான் நாங்கள் சோறு சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆம் சகோதரர்களே, இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கின்ற இந்த அரசியலில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக மலையகத்திலே இருக்கின்ற புரையோடி போன குடும்ப கலாச்சாரம், குடும்பத்தை மையமாக கொண்ட, மதுபானத்தை மையமாக கொண்ட, தொழிற்சங்கத்தை மையமாக கொண்ட அரசியலை நீக்கிவிட்டு ஒரு மனிதாபிமான சமத்துவமான மக்கள் ஆட்சியை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. இன்று நீங்கள் இந்த மே தினத்திற்கு பார்த்தால், நான் கண்டியிலிருந்து புறப்படும் போது ஒரு கட்சி சொல்லுகின்றார்கள், எங்களுடைய மெய் தினத்துக்கு வாங்க, நாங்கள் ஒரு பஸ்ஸுக்கு 20 போத்தல் தருவோம் என்று. இன்னொரு கட்சி சொல்லுகின்றார்கள், எங்களுடைய பஸ்ஸுக்கு வாங்க, நாங்கள் 25 போத்தல் தருகின்றோம் என்று. ஆனால் இங்கே வந்திருக்க நீங்கள் எந்த போத்தலுக்காகவும், எந்த நன்மைக்காகவும், எந்த காசுக்காகவும் வரவில்லை. நீங்கள் வந்தது இந்த நாட்டை மாற்றுவதற்காக. நீங்கள் இங்கே வந்தது மெய் தினத்திற்காக மட்டுமல்ல, இந்த நாட்டை மாற்றி ஒரு நல்லதொரு ஆட்சியை உருவாக்குவதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள்.